திமுக கூட்டம் சொல்லுது பிஜேபி வர விட்டப்படாது. அதிமுக எது ஐயோ திமுக ஆட்சியை வரவே விட்டப்படாது, ஒழிச்சு பண்ணணும். நாங்க ரெண்டும் சரி கிடையாது, ரெண்டையும் ஒழிச்சு பண்ணணும். திமுகவுக்கு அதிமுக எப்படி மாற்று, காங்கிரசுக்கு பாரதிய ஜனதா மாற்று, பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ் எப்படி மாற்று, எதிலிருந்து மாற்று? மதிப்புமிக்க பெருமக்களே, இந்த கட்சிகளுக்கு கொடியில் வண்ணமாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அது பேசிட்டு இருக்கா இந்த காங்கிரஸ், இந்த டிஎம்கே. பாத்துக்க, நீ எங்க போனாலும் உனக்கு இந்த வாட்டி ஆட்டினா இன்னாட்டி மரணடி கொடுக்கறனால கூட்டணி போக மாட்டியா? கூட்டணி அவனுக்கு பிரச்சனை என்ன? இவன் மட்டும் சுத்தி தர்றானே, எந்த கூட்டத்திலும் சேர மாட்டானே, இவன் மட்டும் தனியா சுத்தி தர்றானே, கண்ணை உறுத்துது. திமுக கூட்டம் சொல்லுது பிஜேபி வரவிட்டப்படாது, பிஜேபியை வரவிட்டப்படாது. அதனால அதிமுக கூட கூட்டணி வென்றப்படாது. அதிமுக எது ஐயோ திமுக ஆட்சியை வரவே விட்டப்படாது, ஒழிச்சு பண்ணணும். யார் சரி கிடையாது, இவனுக்கு இது சரி கிடையாது, நாங்க ரெண்டும் சரி கிடையாது, ரெண்டையும் ஒழிச்சு பண்ணணும். புரியுதா? மாற்று என்றால் என் உடன் பிறந்தவனே, என் தம்பிகளே தங்கைகளே, மாற்று என்றால் எதிலிருந்து மாற்று? எந்த கட்சி அரசியல் ஆட்சி முறை ஆட்சியிலிருந்து மாற்று? திமுகவுக்கு அதிமுக எப்படி மாற்று? காங்கிரசுக்கு பாரதிய ஜனதா மாற்று, பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ் எப்படி மாற்று, எதிலிருந்து மாற்று? மதிப்புமிக்க பெருமக்களே, இந்த கட்சிகளுக்கு கொடியில் வண்ணமாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. திமுக வீழ்த்திடணும். அப்புறம் இந்த பிசாசை வீழ்த்தி பேயை உட்கார வைப்பது, இந்த பேயை வீழ்த்தி அடுத்த 5 ஆண்டு இந்த பிசாசை உட்கார வைப்பது. நாங்கள் இந்த பேயை வீழ்த்தி இங்கே ஒரு தேவதையை உட்கார வைக்க வேண்டும். இதுதான் நம்மளுடையது. திரும்ப திரும்ப சொல்கிறார் பெருமகனார் நபிகள் அவர்கள், தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நன்மையை வைத்துத்தான். அந்த நன்மை இங்கே யார்? இங்கே யார் அந்த நன்மை? நெருப்பை வைத்தபடி அனுப்பி நீர் எங்கே? அந்த நீர்தான் தமிழ் தேசிய அரசியல் நீர். கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? கூடி கொலை பண்ணிட்டா கொலை சரியாயிருமா? எப்படி கூட்டணி வைக்காம எப்படிங்க ஜெயிக்கிறது அப்படின்னு ஒருத்தருந்து பாரு, எப்படி ஜெயிக்கிறோம்ட்டு. அது ஒரு இது வச்சிருக்காங்க, கூட்டணி இல்லாம வெல்ல முடியாது, ஒன்னால முடியாது. அரசியல் விடுதலை என்று தொடங்கப்பட்டது இந்த இயக்கங்கள் எல்லாம். அரசியல் விடுதலை, பிறகு அரசியல் வியாபாரமாக மாறி நிற்கிறது. எந்த பக்கம் சீட்டும் நோட்டும் அதிகமா இருக்கு, வெளிப்படையா பேரம் பேசுறான். இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அது பேசிட்டு இருக்கா இந்த காங்கிரஸ், இந்த டிஎம்கே. பாத்துக்க, நீ எங்க போனாலும் உனக்கு இந்த வாட்டி ஆட்டினா இன்னாட்டி மரணடி கொடுக்கறனால என்பாங்க. நீங்க வா, நீ பிஜேபி வரக்கூடாது, சரி, காங்கிரஸ் வரலாமா? எப்படி நீ பிஜேபி எதிர்ப்பிலை காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கிய அயோக்கியன் இந்த காங்கிரஸ். என் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், மகனே, உலகத்தில் எல்லா தீய திட்டத்திற்கும் நீ வேர் தேடி போனால் அது அமெரிக்கக்காரன் கையில் தான் இருக்கும். இந்த நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேர் தேடி போனால் அது காங்கிரஸ்காரன் கையில் தான் இருக்கும்.